அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இயேசுவின் இணைய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நற்செய்தி வழியாக இறைவன் நமக்கு கூறும் கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன். இப்பகுதியில் கிறிஸ்து கூலிக்காக மேய்க்கும் ஆயர்கள் பற்றியும் தம் சொந்த ஆடுகளை மேய்க்கும் உண்மை ஆயனை பற்றியும் விளக்குகின்றார். கூலிக்காக மேய்க்கும் ஆயனுக்கும் ஆடுகளுக்கும் இடையே பெரிய இடைவெளி உள்ளது. பணமும் சுயநலமும் நிரம்புகின்றது. ஆனால் நல்ல ஆயனுக்கும் ஆடுகளுக்கும் இடையில் எந்த இடைவெளியும் கிடையாது. ஆடுகளும் அவரது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. அவர் தம் சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டி செல்வார். இந்த கூற்றையே நம் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆடுகளின் வாசம் ஆயனில் வீச வேண்டும் என்று, ஆம், ஆயனும் ஆடுகளும் இணைந்தே வாழ வேண்டும், வளர வேண்டும். கிறிஸ்து தமது பிறப்பு, பணி வாழ்வு, பாடுகள், மரணம், உயிர்ப்பு வழியாக நம்மை நிறைவான குருத்துவத்தில் நம்மையும் இணைத்து கொண்டார். திருமுழுக்கு பெற்ற அனைவரும் ஆயர்களாகவும் ஆடுகளாகவும் செயல்பட வேண்டும். கிறிஸ்து தம் மீட்பு பணியினை தொடர்ந்து ஆற்றிட சீடர்களை தேர்ந்தெடுத்தார். காலப்போக்கில் திரு அவை என்னும் நிறுவனமாக மாறியது. விளைவு ஆயர்கள் வேறு, ஆடுகள் வேறு என்றானது. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற நாம் அனைவரும் தேவையில் உள்ள ஆடுகளை தேடி சென்று இயேசுவை போல அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வோம். இயேசு மக்கள் கூட்டத்தினை திரும்பி பார்த்து ஆயனில்லா ஆடுகளாக அவர்கள் இருப்பதை பார்த்து அவர்கள் மீது பரிவு கொள்கின்றார். நம் அழைத்தலுக்கு ஏற்ப ஆயனாகவும் ஆடுகளாகவும் மாற வேண்டும். பணி குருத்துவத்தில் பங்கேற்கின்ற நாம் அனைவரும் பணி பெற அன்று பணி புரியவே வந்தோம் என்பதை உணர்ந்து வாழ வேண்டும். இப்பணி வாழ்வில் நல்ல ஆயனாம் இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல ஆயனாகவும் நண்பனாகவும் இருந்ததை போல நாமும் பிறருக்கு வழிகாட்ட நல்ல ஆயனாகவும் தோள் கொடுக்கும் தோழியாகவும் மாறி வாழ்ந்து ஆடுகளே நல்ல ஆயனாக இருந்து பணி புரிந்திட, வாழ்ந்திட, வளர்ந்திட நல்ல ஆயனிடம் வேண்டுவோம்.